ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கிளிக் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் நாம் ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்க மோட்டோ H50 ஃபியூஷன் அண்ட் ஒன் ப்ளஸ் நாட் CE4 இந்த ரெண்டு மொபைலையும் கம்பேர் பண்ணி எந்த ஃபோன் யார் யாருக்கு சூட் ஆகும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு மொபைலில் ஏதாவது ஒரு மொபைல் வாங்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாலோ, இல்லை இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஏதாவது ஒரு மொபைல் வாங்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாலோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெண்டு மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்த்துடலாம். மோட்டோ H50 ஃபியூஷனில் நமக்கு ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 5 ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. பேக் லெதர் ஃபினிஷோட கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒன் ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் என்ன ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு கிளியரான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கல. திக்னஸ் பொறுத்த வரைக்கும் மோட்டோ 7.8 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒன் ப்ளஸ் 8.4 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. தான் இங்கே டிஃப்ரென்சஸ் சின்னதாக இருந்தாலும் நோட்டீஸ் பண்ணுற வகையில் தான் இருக்கும். மோட்டோவை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப ஸ்லிம்மான மொபைலில் அதை ஃபீல் பண்ணும். பிகாஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நமக்கு கர்வியான டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இன் அண்ட் ஃபீல் ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். அண்ட் நாட் CE4 வெயிட் பொறுத்த வரைக்கும் 186 கிராம்ஸ் இருக்குது. மோட்டோ 175 கிராம்ஸ் இருக்குது. ஸோ வெயிட்லேயும் நமக்கு மோட்டோ கொஞ்சம் சின்னதாகவே இருக்குது. ஸோ ஸ்லிம்மான அதே சமயம் வெயிட் கம்மியான மொபைல் வேணும்னா மோட்டோ H50 ஃபியூஷன் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அண்ட் பில்டுமே நமக்கு கொஞ்சம் சாலிடாக இருக்க மாதிரி தெரியுது மோட்டோ. ஸோ பில்ட் அண்ட் டிசைன் செக்மெண்ட்டில் வின் பண்ணுறது மோட்டோ தான். இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்த்துடலாம். மோட்டோவோட டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.7 இன்ச்சஸ் 144 ஹெர்ட்ஸ் ஓலட் பேனல் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து கர்வ்டு ஓலட் பேனல். ஸோ செம ப்ரீமியமான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட்டர் ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அண்ட் கர்வ்டு பேனல்னாவே நமக்கு ப்ரீமியம் ஃபீலிங் கிடைக்கும். அண்ட் இந்த பக்கம் ஒன் ப்ளஸ் நாட் CE4னு பார்க்கும்போது இங்கேயும் 6.7 இன்ச்சஸ் தான், ஃபுல் HD ப்ளஸ் தான். AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. இதுவும் ஒரு நல்ல டிஸ்பிளே தான். பட் சைட் பை சைட் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 144 ஹெர்ட்ஸ் கொஞ்சம் பெட்டரான யூசர் எக்ஸ்பீரியன்ஸை தரும். இந்த இடத்துல நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் உங்களுக்கு கர்வ் டிஸ்பிளே வேணுமா இல்லை ஃப்ளாட் டிஸ்பிளே வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ப்ரிஃபர் கர்வ் டிஸ்பிளே ஓவர் ஃப்ளாட் டிஸ்பிளே. ஸோ உங்களுக்கு எந்த டிஸ்பிளே பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்பிளே செக்மெண்ட்டில் ரெண்டுமே பெட்டராக தான் இருக்குது. மோட்டோவுக்கு ஒரு சின்ன எட்ஜ் இருக்குது 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதால. ஸோ உங்களோட தேவையை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்த்துடலாம். மோட்டோவில் நமக்கு 50+13 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps ரெண்டு சென்சார்லையுமே நம்மளால் ஷூட் பண்ண முடியும். இது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயம். 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஒன் ப்ளஸ் நாட் CE4ல் 50 மெகா பிக்சல் ப்ரைமரி கேமரா, 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி கேமராவில் 4K வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். பட் வைட் ஆங்கிளில் 1080p வீடியோ மட்டும் தான் ஷூட் பண்ண முடியும். செல்ஃபி கேமராலுமே 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்கலாம். ரெண்டு மொபைலோட கேமரா பர்ஃபார்மன்ஸுமே நான் பார்த்துருக்கேன். ரெண்டு மொபைலுமே சிமிலரான பர்ஃபார்மன்ஸஸ் தான் இருக்குது. மோட்டோவில் கொஞ்சம் சேச்சுரேஷன் லெவல் எக்ஸ்ட்ரா இருக்குது. அண்ட் நைட் ஃபோட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் மோட்டோ கொஞ்சம் பெட்டராகவே பண்ணுது. OIS ரெண்டு மொபைலுமே இருந்தாலும் மோட்டோவுக்கு ஒரு சின்ன எட்ஜ் இருக்குது நைட் ஃபோட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும். பிகாஸ் டீட்டெயிலில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேப்சர் பண்ணுது. அண்ட் வைட் ஆங்கிள் ஃபோட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் ரெண்டு மொபைலுமே சிமிலராக இருந்தாலும் ஒன் ப்ளஸ் நாட் கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. செல்ஃபி கேமரா ஆப்வியஸ்லி ஸ்பெக்ஸ் மாதிரியே மோட்டோ H50 ஃபியூஷன் இங்கே கொஞ்சம் பெட்டராகவே பண்ணுது. வீடியோகிராஃபியுமே மோட்டோ கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஒன் ப்ளஸை கம்பேர் பண்ணும்போது. டெடிக்கேட்டடான கம்பேரிசன் வீடியோ நிறைய சேனலில் இருக்குது, அதாவது கேமரா கம்பேரிசன் வீடியோ. ஸோ அதை நீங்கள் இன்னொரு டைம் கூட பார்த்துக்கலாம். ஆல்ரெடி கம்பேரிசன் வீடியோஸ், கேமரா கம்பேரிசன் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு தான் இந்த ரிவ்யூவை உங்களுக்கு நான் தரேன். ஸோ நீங்கள் இன்னொரு முறை பார்த்துறதுல எந்த வித தப்பும் இல்லை. இப்போ நம்ம பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்துடலாம். கேமராவில் பெட்டரான வின்னர்னு பார்க்கும்போது மோட்டோ H50 ஃபியூஷன் தான். பட் ஒன் ப்ளஸ் நாட் CE4லையும் அந்தளவுக்கு மோசமான கேமராஸ் இல்லை, மேனேஜபிளான கேமராஸ் இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். பர்ஃபார்மன்ஸ்க்காக எங்கே பார்க்கும்போது ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 2 கொடுத்துருக்காங்க மோட்டோ H50 ஃபியூஷனில். அண்ட் ஒன் ப்ளஸில் நமக்கு ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக வின்னர் ஒன் ப்ளஸ் நாட் CE4 தான். பிகாஸ் AnTuTu ஸ்கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் 8,50,000 கிட்ட இருக்குது. மோட்டோ H50 ஃபியூஷன் 5,80,000 கிட்ட தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட சாலிடாக ஒரு 3 lakh பக்கம் AnTuTu ஸ்கோர் பெட்டராக இருக்குது ஒன் ப்ளஸ் நாட் CE4ல். டே டு டே எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு மொபைலுமே சிமிலராக தான் இருக்கும். பட் கேமிங்லாம் அதிகமாக ட்ரை பண்ணுவீங்கன்னா ஒன் ப்ளஸ் சூஸ் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸில் வின்னர் ஒன் ப்ளஸ் நாட் CE4 தான். அண்ட் சாஃப்ட்வேர் பற்றி பார்க்கும்போது நமக்கு 3 years சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 4 years செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் மோட்டோ கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஒன் ப்ளஸ் 2 years சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 3 years செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் மோட்டோவுக்கு ஒரு சின்ன எட்ஜ் இருக்குது. பட் அவங்களோட அப்டேட் ட்ராக் ரெக்கார்ட் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. பர்ஃபார்மன்ஸில் வின்னர் கண்டிப்பாக நம்ம ஒன் ப்ளஸ் நாட் CE4 சொல்லிடலாம். பட் 1 year சாஃப்ட்வேர் அப்டேட் எக்ஸ்ட்ரா கிடைக்குது மோட்டோவில்.
ஸோ அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மோட்டோ கூட சூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரி பற்றி பார்க்கும்போது மோட்டோவில் 5000 mAh இருக்குது, ஒன் ப்ளஸில் 5500 mAh இருக்குது. சார்ஜர் பொறுத்த வரைக்கும் 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க மோட்டோ, 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஒன் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. பேட்டரி வைஸும் சரி சார்ஜிங் வைஸும் சரி ஒன் ப்ளஸ் இங்கே பெட்டராகவே இருக்குது. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் நமக்கு ஒன் ப்ளஸில் கொடுத்துருக்காங்க. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸுமே நமக்கு இருக்குது, ஐஆர் பிளாஸ்டருமே கொடுத்துருக்காங்க. மோட்டோவில் நமக்கு எந்தவித எக்ஸ்ட்ரா ஃபீச்சருமே இல்லை, எஸ்டி கார்டும் இல்லை, 3.5mm ஆடியோ ஜாக்கும் இல்லை. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணியில் கூட நம்ம போட்டு யூஸ் பண்ணலாம். இது ஒரு மேஜர் பாசிட்டிவ் மோட்டோவை பொறுத்த வரைக்கும். அண்ட் கடைசியாக ப்ரைஸிங் அப்படின்னு வரும்போது மோட்டோவோட H50 ஃபியூஷன் 8GB 128GB வேரியன்ட் 25,000 கிட்டத்தட்ட சேல் ஆகிட்டு இருக்குது. அண்ட் ஒன் ப்ளஸ் நாட் CE4மே 8GB 128GB வேரியண்ட்டை 25,000 தான் சேல் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு ப்ரைஸிங்குமே சிமிலராக தான் இருக்குது. பட் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பாசிட்டிவ் ஒவ்வொரு நெகட்டிவ் இருக்குது. மோட்டோன்னு பார்க்கும்போது டிசைன் நல்லாயிருக்கு, டிஸ்பிளே நல்லாயிருக்கு, கேமராஸ் பெட்டராக இருக்குது. அண்ட் ஒன் ப்ளஸ்னு வரும்போது இங்கே பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குது, பேட்டரி சார்ஜிங் பெட்டராக இருக்குது, அண்டு எஸ்டி கார்டு சப்போர்ட் கிடைக்குது. அண்ட் பிராண்ட் வேல்யூ எப்போயுமே ஒன் ப்ளஸ் தான் நின்று பேசும். ஸோ உங்களுக்கு எந்த மொபைல் பிடிச்சிருக்கோ அந்த மொபைலை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கம்பேரிசனோட எண்டுக்கு வந்துட்டோம். எந்தெந்த மொபைலில் என்னென்ன பாசிட்டிவ் இருக்குது, என்னென்ன நெகட்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை பொறுத்து உங்களுக்கு எந்த மொபைல் சூட் ஆகுதோ அந்த மொபைலை நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு கேமரா டிசைன் தான் முக்கியம்னா மோட்டோ சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பர்ஃபார்மன்ஸ் பேட்டரி தான் முக்கியம்னா ஒன் ப்ளஸை சூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் என்னோட கம்பேரிசன். இந்த வீடியோவோட இறுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.